இப்போது மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கிறது. இதிலே 4 முனை போட்டி என்று கூறியபோது கண்ணன் 2 முனை தான் பயங்கரமாக மோதிக்கொள்வார்கள் என்று. ஆனால் சீமான் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது தீவிரமாக களமிறங்கிவிட்டார். இதுவரை சீமானை இப்படி அரசியல் செய்து பார்த்ததில்லை. எந்த அளவுக்கு மிக தீவிரமாக களமிறங்கியிருக்கிறார். இந்த முறை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறேன் என்ற கதையிலே இறங்கியிருக்கிறார். இந்த முறை முதன்முறையாக ஒரு எம்எல்ஏவாக அவர் நிச்சயமாக கடந்த முறையே கடும் போட்டி கொடுத்தார் சீமானே தனிப்பட்ட முறையிலே. எனவே இந்த முறை நிச்சயம் சீமான் எம்எல்ஏ ஆக போகிறார் என்றிடம் அவருடைய தொண்டர்கள் அவருடைய தம்பிகள் எல்லாம் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா கண்ணன்? சீமான் இம்முறை மிகப்பெரிய தாக்கத்தில் முதன்முறையாக சட்டமன்றத்திலே நாம் தமிழர் கட்சி நுழையுமா? அதற்கு வாய்ப்பு இருக்காங்க? சமூகசுந்தரம், உலக அரசியலிலேயே இல்லாத அளவுக்கு ஆடு மாடுகளுடன் மாநாடு, மரங்களுடன் மாநாடு என சீமானோட அரசியல் போக்கே இப்பொழுது மாறி இருக்கிறது. திமுக அதிமுகவுக்கு எதிராக பெரியார் எதிர்ப்பு என்பதையும் அவர் இப்போது கையில் எடுத்திருக்கிறார். பெரியார் எதிர்ப்பு, ஆடு மாடுகள், மரங்கள், அடுத்து கடல் மாநாடு என்று அறிவித்திருக்கிறார். இந்த சுற்றுச்சூழல் அரசியல் மற்றும் பெரியார் எதிர்ப்பு அரசியல் தமிழகத்தில் எடுபடுமா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் அவருடைய திட்டம் வியூகம் என்னவென்றால் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை, திராவிட சிந்தனைக்கு எதிரான வாக்குகளை தமிழ் தேசியத்தில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். இது ஈவி.கே. சம்பத், நெடுமாறன், வைகோ வரை தமிழ் தேசிய அரசியல் பெரிய வெற்றியை பெற முடியவில்லை. சீமான் 36 லட்சம் வாக்குகள், 8% வாக்குகள், அதாவது இந்த 2024 தேர்தலில் பெற்றிருக்கிறாரு. இந்த 2026 அதை தக்க வைப்பாரா, கூடுதலாக வாக்குகளை பெறுவாரா, விஜய் வாக்குகளை பிரிக்கிறாரா என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் ஒரு தொகுதியில் அவர் எம்எல்ஏவாக ஜெயிக்க முடியுமா என்ற கேள்விக்கு அது சீமானால் ஏதாவது ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது அவர் தேர்ந்தெடுக்கும் தொகுதி மற்றும் அந்த தொகுதியில் ஏற்பட்டுள்ள அரசியல் சூழ்நிலை ஆகியவற்றுக்கு தகுந்தவாறு சீமான் என்றால் ஒரே ஒரு எம்எல்ஏ நாம் தமிழருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இந்த தேர்தலில் இருக்கிறது. கண்ணன், என்னுடைய கேள்வி, நீங்க சொன்னீங்க அவர் ஆடு மாடு நடத்தினாரு. ஆனா நான் என்னுடைய பார்வையில் சொல்றேன், மரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது குறித்து அவர் மரங்களுடன் மாநாடு நடத்தினார். யாரும் யோசிக்காத விடயங்கள். இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹார்டா தெரிஞ்சாலும் வித்தியாசமா ஏதோ செய்யறாரப்பா அப்படின்னு இளைய தலைமையிடம் ஒரு தாக்கத்தை மறைமுகமாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆடு மாடுகளை நாம் ஆடு மாடு என்கிறோம், ஆனால் அவை எவ்வளவு முக்கியமானவை என்பதை நாம் அனைவருமே உணர்ந்திருக்கிறோம். ஆனால் அதற்குரிய இடத்தை கொடுக்கவில்லை என்பதை மறைமுகமாக உணர்த்தி காட்டுகிறாரோ? இப்பொழுது கடலில் போய் மாநாடு நடத்தப் போகிறார். கடலில் சென்று ஒரு மாநாடு நடத்தப் போகிறேன், கடலுக்கு சென்று பார்வையிட்டெல்லாம் வந்திருக்கிறார். எனவே சீமானுடைய நகர்வுகள், அரசியல் நகர்வுகள், எல்லோரும் நீங்க இப்படி ஓடுறீங்க, நான் அப்படி போக மாட்டேன், எனக்குன்னு ஒரு பாதை, என் வழி தனி வழின்னு சீமான் போயிட்டு இருக்காரு. ஆனா நீங்க சொன்னது மாதிரி அவர் ஜெயிக்க முடியுமா? இந்த முறையாவது நாம் தமிழர் ஒரு எம்எல்ஏ சீட்டால் ஜெயிப்பார்களா? நிச்சயமாக சீமான் போன்றவரெல்லாம் சட்டமன்றத்திற்கு சென்றால் சட்டமன்றம் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். வீர உரைகளும் வீர பேச்சுக்களும் தடாலடி அதிரடி ஆட்டங்களும் நிச்சயமாக சட்டமன்றத்தில் இருக்கும். எனவே சட்டப்பேரவே கலகலன்னு இருக்கும் என்ப மாற்று கருத்தில்லை கண்ணன். ஆனால் என்னுடைய கடைசி கிட்டத்தட்ட நேரம் ஓடிக்கொண்டிருப்பதால் இந்த தேர்தல் ஆட்டத்திற்கு நாம் கடைசியான ஒரு கேள்வி. இந்த அண்ணாமலை புதுக்கட்சி 3-4 கேள்விகளையும் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த இன்றைய தேர்தல் சிறப்பு ஆட்டத்தில் நாம் பார்த்திருக்கிறது. என்னுடைய கேள்வி மீண்டும் ஒரு முறை தற்போது இணைந்த நேர்களுக்காக இந்த 4 கேள்வியும் கேட்க, அது மொத்த சாராம்சத்தை நீங்க சொல்லுங்க. அண்ணாமலை புதுக்கட்சி தொடங்குவாரா? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, டிடிவி தினகரன் சொன்னது போல ஒரு புதிய அணி உருவாகுமா? விஜய் தலைமையிலே உருவாகுமா? ஒருவேளை விஜய் தலைமையிலே அணி உருவானால் அதிலே தேமுதிக, பாமக, அன்புமணி பாமக, ராமதாஸ் பாமக, ஏதோ ஒரு பாமக இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நான்காவது, இந்த அணி எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை வரப்போகின்ற தேர்தலே உருவாக்கும்? சொல்லுங்க சமூகசுந்தரம். அதாவது 2026 தேர்தலை பொறுத்தவரை இந்த அண்ணாமலை புதிய கட்சியை தொடங்குவாரா தொடங்க மாட்டாரா என்பது அது மிகப்பெரிய ஒரு யூகமான ஒரு செய்தியாகவும் அரசியலில் அது நடைபெறுமா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறது. ஏனென்றால் அவருக்கு ஏற்பட்டுள்ள அரசியல் ஏமாற்றங்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடன் ஏற்பட்டுள்ள அந்த அதிருப்தி ஆகியவற்றால் அது நடந்தால் ஒருவேளை என்றால் டிடிவி தினகரன் தான் இந்த 3வது அணிக்கு மிக முக்கியமான முயற்சிகளை அவர் மேற்கொண்டு வருகிறார், ஒரு ஒருங்கிணைப்பாளர் போல செயல்படுகிறார் என்பதுதான் இன்றைய பேட்டியில் தெரிய வந்தது. என்றால் அதுதான் அவர் கூறுகிறார், யாரும் எதிர்பாராத ஒரு கூட்டணியை நாங்கள் அமைப்போம் என்கிறார். அந்த யாரும் எதிர்பாராத நபர் தான் அது அண்ணாமலையாக இருக்கலாம், விஜய்க்கு விஜயாக இருக்கலாம், அன்புமணியாக இருக்கலாம், பிரேமலதாவாக இருக்கலாம், டாக்டர் கிருஷ்ணசாமியாக இருக்கலாம் என அந்த யாரும் எதிர்பாராத நபர் என்பது அண்ணாமலையாக இருப்பதற்கு தான் கூடுதல் வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த தலைமையில் ஒரு கூட்டணி உருவானால் அனைவருமே ஒரு
இளைஞர்கள் விஜய் தலைமையில் விஜயை முதலமைச்சராக கொண்டு விஜய் மற்றும் அண்ணாமலை, டிடிவி தினகரன் போன்ற மற்ற கட்சிகளையும் சேர்த்து விட்டு ஓபிஎஸ், சசிகலா உள்ளிட்டவரை சேர்த்து நின்றால் இவர்கள் பல கட்சிகளுடைய வாக்குகளை பிரிப்பார்கள். விஜய் அனைத்து கட்சிகளிலும் இருந்து ஒரு ரசிகர் கூட்டத்தை, இளைஞர்களை பிரிப்பார். இரண்டாவது, அண்ணாமலை வலதுசாரி சிந்தனை உள்ளவர்களை பிரிப்பார். டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் சசிகலாவும் அதிமுகவில் பல தொகுதிகளில் பலத்த சேதாரத்தை ஏற்படுத்துவார்கள். இது தவிர சிறிய சமூக கட்சிகள், டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட கட்சிகள் ஒரு சில தொகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்துவார்கள். அவ்வாறு ஏற்படுத்தினால் 2026 தேர்தல் களத்தில் இந்த மூன்றாவது அணியும் ஒரு முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்தி கடுமையான போட்டியை களத்தில் ஏற்படுத்தும். அதுதான் இப்போதைக்கு உள்ள நிலவரம். நிச்சயமாக கண்ணன், அதே போன்று நேர்களுக்கு ஏற்கனவே சொன்ன கேள்விக்கு அந்த விடை சொல்ல போகிறேன் சொன்னேன். அதாவது அண்ணாமலை ஆகட்டும், அதே போல் டிடிவி தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், இவர்கள் அனைவருமே தங்களுடைய கூட்டணியா என்ன, யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்பது குறித்த மிக முக்கியமான அறிவிப்பை வரும் டிசம்பரிலே அறிவிக்கப் போகிறார்கள். வரும் டிசம்பர் மாதம், டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொருவராக தன்னுடைய அறிவிப்புகளை வெளியிடுவார்கள். விஜய் டிசம்பர் 15 முதல் ஜனவரி 15க்குள்ளாக, பொங்கலுக்குள்ளாக தன் கட்சி யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது, தன்னுடைய களத்தில் தன்னுடன் இணைந்து களம் காணப்போவது யார் என்பதை எல்லாம் அறிவிக்கப் போகிறார். அதற்கு முன்னதாகவே பல அதிரடியான மாற்றங்கள் அடுத்தடுத்து நடக்க இருக்கின்றன.